அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யதினா முஹம்மதிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். அருமையா நஜம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய அனைவர்கள் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அன்பு மருளும் உண்டாகட்டுமாகுக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது அமைதியின் உச்சகட்டம். இன்றைக்கு உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான கோணங்களிலே இருந்து கொண்டிருக்கிறோம். கோபம் வராத நபருக்கே கோபம் வந்து தன்னுடைய தன்மையிலிருந்து வெளியாகி உச்சகட்டத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தை பார்க்கிறோம். அது குடும்பத்தில் ஏற்படுகிற நிகழ்வாக இருக்கலாம், அல்லது வியாபார ஸ்தலங்களில் ஏற்படுகிற நிகழ்வுகளாக இருக்கலாம், அல்லது தமது நட்பு வட்டாரங்களில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன கோபதாபங்களை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் ஏற்பட்டால் கோபத்தை அடக்க முடியாமல் வீரியத்தை காட்டுகின்ற நிலை ஏற்படும். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் அதுபோன்ற கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் அவர்களுடைய குடும்பத்திலே ஏற்பட்டன. அந்த சமயத்திலும் கூட அவர்கள் கோபம் கொள்ளாமல் தன்னுடைய அமைதியை அவர்கள் அந்த இடத்தில் எப்படி வெளிக்காட்டினார்கள் என்பதற்கு உதாரணமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பல திருமணங்கள் முடித்தவர்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவியினுடைய வீடுகளில் வசிப்பது அவர்களுடைய வழக்கமாக இருந்தது. அப்படி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு மனைவியினுடைய வீட்டில் இருக்கிற பொழுது ஒரு மனைவி அவர்கள் தன்னுடைய கணவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி ஒரு உணவுப் பொருளை தயார் செஞ்சு ஒரு பாத்திரத்தில் வச்சு தன்னுடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி இடத்துல நீங்கள் போய் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறார். அப்படி கொடுத்து அனுப்புகிற பொழுது அந்த பெண்மணி நபி அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த வீட்டிற்கு எடுத்து சென்று சலாம் சொல்லி அந்த இல்லத்திற்குள் நுழைய முற்படுகிறார். அப்படி முற்படுகிற பொழுது அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த மனைவி என்ன செய்கிறாங்க, என்ன விஷயம், என்ன ஏது என்று கேட்கிற பொழுது, இந்த மாதிரி இங்கேருந்து உணவுப் பொருளை கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அதை வாங்க முற்படுறாங்க. அந்த நேரத்தில் தட்டி கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அந்த பாத்திரம். ஒரு ரிவாயத்தில் எப்படி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அந்த உணவுப் பொருளை தட்டி விட்டார்கள், தட்டியதால் அது கீழே விழுந்து அந்த பாத்திரம் உடைந்து விட்டன அப்படி என்று சொல்லப்படுகிறது. அப்போது அந்த வேலைக்கார பெண்மணி அந்த உணவு பாத்திரத்தை கொண்டு வந்து ஒரு கண்ணியமான முறையில் கொடுக்க முற்படுகிறார். வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி தட்டி விடுகிறார் என்ற நிகழ்வை பார்த்த உடனே நபி அவர்களுக்கு கடுமையான கோபம், அவர்களுடைய முகம் சிவக்கிற அளவிற்கு இந்த நிகழ்வு நடக்கிறது. ஆனால் என்னதான் இருந்தாலும் மனைவி ஆயிச்சே, உடனடியாக கோபப்பட்டு வார்த்தைகளை பேசிவிடக்கூடாதல்லவா. ஆகையினால அந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கோபத்தை காட்டாமல் அமைதியான நிலைக்கு மாறி எந்த விதமான பதிலும் சொல்லாமல் கீழே விழுந்த அந்த பாத்திரத்தை என்ன செய்கிறாங்க, அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து அந்த கீழே விழுந்து போன அந்த உணவுப் பொருட்களையும் அப்படியே எடுத்து என்ன செய்கிறாங்க, கையில் வச்சுட்டு நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த பணிப்பெண்ணை அனுப்பி வைக்கிறாங்க. அப்போது நாம் யோசிக்க வேண்டும், அந்த பணிப்பெண்ணினுடைய முகம் எப்படி இருக்கும். ஒரு உணவுப் பொருளை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கிற பொழுது வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் இத்தகைய ஒரு நிலையை அவர்கள் செய்ய முற்படுகிற பொழுது அவர்களுடைய உள்ளம் எப்படி இருக்கக்கூடியதாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அந்த இடத்துல கோபத்தை வெளிக்காட்டினால் குடும்பம் சிதைந்து விடும் அல்லவா. கணவன் மனைவிக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு குடும்பம் சிதைந்து விடக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட வேண்டும் அல்லவா. ஆகையினால நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா, அந்த உணவுப் பொருட்களை எடுத்து அப்படியே ஒன்று சேர்த்து தன்னுடைய தோழர்களிடத்தில் என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக உணவை எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அந்த கடைசியாக அந்த பாத்திரத்தை ஒன்று சேர்த்து அந்த பெண்மணி இடத்துல கொடுத்து அனுப்புகிறாங்க. நீ எது நினச்சிக்கிறாதீங்க, நல்லபடியாக போயிட்டு வாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த உடைந்து போன தட்டை ஒன்று சேர்த்து என்ன செய்ய நல்ல ஒரு தட்டாக மாற்றி அதை கொடுத்து அனுப்பியதாக நாம் புகாரி என்கிற கிதாபிலே பார்க்க முடிகிறது.
அருமையானவர்களை, இந்த இடத்திலே நாம் முக்கியமாக யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்மணிகள் சில இடங்களிலே கணவன்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் விதமாக பேசலாம், அல்லது அவர்களுடைய நடைமுறைகள் வீட்டிலே மாறி இருக்கலாம். ஆகையினால கணவனாக இருக்கக்கூடியவன் சேர்ந்து கொண்டு மனைவி கோபமாக இருக்கிறாளே, நாமளும் கோபமாக 2 வார்த்தையை பேசலாம், அப்படி பேசிடக்கூடாது. ஏன் தெரியுமா? அவங்க கோபமாக இருக்கிற பொழுது நாம் சாந்தமாக இருந்து, மனைவி ஏன் எதற்காக வேண்டி கோபமாக இருக்கிறாள், அதை சாந்தப்படுத்தக்கூடிய வழி என்ன? ஏனென்று சொன்னால் நபி அவர்கள் இந்த இடத்திலே முதன்மையான ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்த்துகிறார்கள். என்ன தெரியுமா? கணவன் மனைவிக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகள், ஏதாவது மனது சங்கடப்படும்படி நிகழ்வு நடந்தால் ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவர் ஆறுதலாக இருக்க வேண்டும். நபி அவர்கள் இதைத்தான் இங்கே காட்டுகிறார்கள். மனைவி ஏதோ ஒரு வகையில் அந்த தட்டி விட்டுட்டாங்க, அதுக்காகவே நம்ம கோபப்பட்டு மனைவியை திட்டிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் அமைதியாக இருந்து மனைவியிடத்தில் ஆறுதலான வார்த்தைகளை கூறுகிறார்கள். அங்கே சுமூகமாக முடிந்து விடுகிறது. இது போன்று ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும், ஆண்கள் கோபமாக இருக்கும் சமயத்தில் பெண்கள் விட்டு கொடுத்து செல்வது, பெண்கள் கோபமாக இருக்கும் சமயத்தில் ஆண்கள் விட்டு கொடுத்து செல்வது, இப்படி விட்டு கொடுத்து தமது வாழ்க்கையை கடைபிடித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் அந்த வாழ்க்கையிலே எத்தகைய பிரச்சனையும் வராது. ஏன் தெரியுமா? அமைதிதான் ஒரு மனிதனுடைய வாழ்வை சீர்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அத்தகைய அமைதியான வாழ்க்கையை வாழ்வோம், நல்லருள் பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.